அடுத்ததாக இங்க வரப்போறவர் பவானில இருந்து மிஸ்டர் பாலு. ஸ்டார்ட் மியூசிக். ஐயோ வர்ச்ச ஒழுங்கா தானே இருந்தீங்க, கட்சில என்னாச்சு? மூர்த்தி சார் பாட்டு ஞாபகத்துக்கு வந்துருச்சு. நினைச்சேன். ஓகே, என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு? இன்னைக்கு பழமையை கொஞ்சம் புதுமையா பண்ணலான்னு இருக்கேன் மேடம். ஓ ஓகே சரி. ஓல்ட் இஸ் கோல்டு. ஓல்ட் இஸ் கோல்ட். இன்னைக்கு ஒரு வித்தியாசமான நிகழ்ச்சி. அதாவது நம்மள அந்த காலத்தில் ஏபி நாகராஜன் சார் இயக்கிய இந்த படத்தை பார்க்காதவங்களே இருக்கவே முடியாது. திருவிளையாடல் ஒரு படம். அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நாரதர் ஞான படத்தை கொண்டு வந்து ஒரு பெரிய அக்கப்போரை உண்டு பண்ணுவார். அது அந்த காலம். இதே இந்த காலத்தில் இருந்திருந்தால் அந்த நாரதர் கையில் என்ன கொண்டு வந்திருப்பார், அங்கே என்னென்ன சம்பவங்கள்லாம் நடந்திருக்குன்னு ஒரு வித்தியாசமான கற்பனை. நாரதராக திரு சோ அவர்களும், பரமசிவனாக திரு எம்.ஆர். ராதா அவர்களும், பார்வதியாக திரு கே.ஆர். விஜயம்மா அவர்களும், முருகனாக திரு மன்சூர் அலிகான் அவர்களும், விநாயகனாக திரு ரகுவரன் அவர்கள் இருந்திருந்தாங்கன்னா அவங்களுக்குள்ள எப்படி ஒரு சின்ன கலாட்டா நடக்கணும், சின்ன கற்பனையான நிகழ்ச்சி. உமா மகேஸ்வரா, உலகை காக்கும் பரம்பொருளே, எனக்கு ரொம்ப சந்தோஷம். யாருக்குமே கிடைக்காத எஃப்எம், கேமரா, ப்ளூடூத் அட்டாச்சோட ஒரு புதிய நவீன செல்போன் ஒன்று எனக்கு கிடைச்சிருக்கு. அதை நான் பேசி அங்கங்க அக்க போற பண்ணி கழகத்தை உண்டு பண்ணுறதை விட உலகமெல்லாம் கட்டி காக்கும் என் அப்பன் சிவபெருமான் உங்க கையில் இருக்கிறதா பெஸ்ட்னு கொண்டு வந்திருக்கேன். என்னடா செல்ல கொண்டு வந்து சொல்ல ஆரம்பிக்கிறேன். நீ ரொம்ப டேஞ்சரானாலும் எனக்கு தெரியும். ஐயோ ஏங்க, ஏன் நாரதர் புதுசா ஏதோ கொண்டு வந்திருக்காரு, அதை வாங்காம ஏன் தட்டி கழிக்கிறீங்க? எங்க அதை வாங்கிக்கங்க. உங்க பழைய செங்கல் செல்போனை தூக்கி எறிங்க. பேட்டரியும் நிக்கல, டவரும் கிடைக்கல. நான் ஒரு ரூபாய் காயில ட்ரை பண்ணி சாகிறேன். ப்ளீஸ் எனக்காக அந்த போனை வாங்கிக்கங்க. இவனுக்கு மேலே ஒன்றும் இல்லை, உள்ளே ஒன்றும் இல்லை. ரொம்ப டேஞ்சரான ஆள். சரி சரி, உங்களுக்கு வேண்டானாலும் பரவாயில்லை. வருங்கால நம் பிள்ளைகள் கையில். அவங்க கைலாயம் அங்கே அங்கேன்னு சுற்றுறாங்க. ஏகப்பட்ட பிள்ளைங்களை பார்க்குறாங்க. எல்லாரும் செல்போன் வச்சுருக்காங்க. அந்த பக்கத்தில் இருக்கிற நந்தி கூட தம்புரா வசிக்குது, அது கூட செல்போன் வச்சுருக்கு. நம்ம பசங்கிட்ட இல்லையே, எனக்கு ரொம்ப அவமானமாக இருக்கு. அப்படிங்கிற அப்படி யோசிக்க வேண்டிய மேட்ரு தான். சரி ஓகே, பசங்கள்ட்ட கொடுத்துரு. ஆளுக்கு 1 வீக் யூஸ் பண்ணிக்கலாம் போங்க. நாரதா, அப்பா சொன்னது கேட்டி இல்லை. இல்லை இல்லை, மிக தப்பு. ஒருவனை இந்த செல்போனை யூஸ் பண்ணாதான் ரொம்ப பலன் இருக்கு. ஆளாளுக்கு வச்சுட்டு இருந்தா இவன் நம்பர் அவன் எரேஸ் பண்ணிடுவான், அவன் நம்பரை இவன் எரேஸ் பண்ணிடுவான், இவன் கண்டபடி மெசேஜ் அனுப்புவான், அவன் மாட்டிக்கிடுவான். வேலை ஆரம்பிச்சுட்டு இல்ல நினைச்சையா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். அப்பா அம்மா, இது செல்போன் எனக்கு தான் வேணும். என்னடா இது, செல்போனை கொண்டு வந்தோமா, என் ரூமில் வந்து என்னை பார்த்து கொடுத்தோமா, அப்படியே போலான்னு இல்லாமல் எதுக்கடா என் அப்பங்கிட்ட எல்லாம் கொண்டு கொடுத்த. அப்போ இதை பார், இந்த செல்போனை மட்டும் எனக்கு தரலைன்னா இந்த நாரதரை 2 காலையும் முடிச்சு கட்டிடுவேன். இந்த காலம் இந்த பக்கம் போயிடும், அந்த காலம் அந்த பக்கம் போயிடும். மரியாதையாக எனக்கு செல்போனை கொடுத்துருங்க. ஏண்டா விநாயகா, உனக்கு எதுக்குடா செல்போனு, அது கேமரா செல்போனு. ஆத்தோரத்தில் உட்காந்துட்டு குளிக்கிற பொம்பளைகளை ஸ்டில் எடுக்குதானே, ஏடா குடும்பம் வாங்கத்தை வாங்குற. இல்லைப்பா, செல்போனை உலகமா என்கிட்ட கொடுத்துருங்க. மேட்டர் ஓவர். டேய், சக்ஸஸாக போயிட்டுருக்கா?
ஐயோ முருகா விநாயகா இவ்வளவு வளர்ந்துட்டு உனக்கு அறிவு இல்லையாடா? டேய் அவன் தான் காட்டு பையன், சந்தன மரம் வெட்டிட்டு திரியிற பையன், உனக்கு அறிவு இல்லை. ஏங்க எனக்கு ஒன்று பண்ணுங்க, என்னால் தாங்க முடியல, எனக்கு தலைவலிக்குது. ஐயோ எனக்கு தலைவலியா இருக்கு. எங்க ஒரு ஐடியா சொல்லட்டுமா? இப்படி சிரிச்சு சிரிச்சே ஊரை கெடுத்துருக்கடி நீ. ஏங்க நம்ம பசங்களுக்குள்ள ஒரு போட்டி வைப்போம், யாரு ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த செல்போனை கொடுத்துருவோம். சபாஷ், இதுக்கு தான் பார்வதி வேணுங்கிறது. அருமையான யோசனை. சரி, ஒரு 1000 மொக்க ஜோக்கு எவன் அனுப்புறானோ வேர்ல்டு ஃபுல்லா அவன் இந்த செல்போன் எடுத்துக்கலாம். போங்க முட்போட்டி போங்க. 1000 மொக்க ஜோக்கு எனக்கு இதெல்லாம் சாதாரண மேட்டு. 1000 என்ன 10,000 கூட சொர்ணமா இல்லையா கேட்டால் ஈஸியாக அனுப்பலாம். ஓகே நான் போய் உடனே மக்கள் ஜோக்கு அனுப்பிச்சிட்டு வந்துடுறேன். அப்பா அவன் போயிட்டான், நான் ஒருத்தன் தான் இருக்கேன். உங்கள் மூத்த பிள்ளைல 1000 மொக்க ஜோக்கு வெளியில் போய் அனுப்பிச்சேன். என்ன எங்கள் அப்பா நீ ஒரு ஜோக்கு அனுப்பிச்சால ஊரே நாரிடும். அதனால உங்கள்கிட்டயே அந்த ஜோக்கை கலெக்ட் பண்ணிட்டதை நானே வாங்க. நல்லா இருக்குடா டேய், நல்லா இருக்கு. ஏடா அப்பா உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ போட்டுக்கிற அந்த மான்தோல் ட்ரெஸ்ஸு நான் தாண்டா காட்டிலேருந்து கொண்டு கொடுத்தேன். அந்த நன்றி விசுவாசம் இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா? நான் வரேன், அப்பனும் இல்லை பிள்ளையும் இல்லை, நான் கிளம்புறேன், நான் போயிட்டு வரேன். முருகா டேய் நில்லுடா, ஏங்க நம்ம புள்ள போறாங்க, ஏங்க அவனை தடுத்து நிறுத்துங்க. டேய் டேய் முருகா ஏண்டா மண்டையை சொறிற, நில்லுடா நில்லு. ஏங்க ஏங்க அவரு 50 வளைய மாட்டாரு, நீ 5 வளையணும்டா, சொன்ன கேளு. டேய் அந்த நடக்க போங்க போங்க போங்க. முருகா ஞான பண்டிதா ஏண்டி பக்கவாச்சு, உனக்கு வேறு வேலையே கிடையாதா? குச்சியை ஊனிட்டு ஒரு மூட்டை சோல்டரில் ஓட்டி வந்துடுது. அது என்னடி ஹேண்ட்பேக் அவ்வளோ பெரிய லக்கேஜ், ஒன்றே போயிடுவேன் அடிப்போ. முருகா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று அறிவுறுத்திய தமிழ் கடவுளை ஒரு செல்போனுக்கு கோவித்து கொண்டு நீ செல்லலாமா? இது முறையா? ஏய் சாக்கையா, இந்த கிழவிய மண்டை மேல ஒரு சாத்தி சாக்கையா. நன்றி நன்றி. இந்த இனிய நிகழ்ச்சி கைகளை கட்டி உற்சாக வழங்கி ரசிக பெருமக்களுக்கும் சிரித்து சிரித்து ரசித்த இயக்குனர் ஐயா அவர்களுக்கும் எங்களுடைய ஆனவல் ஜட்ஜஸ் அவர்களுக்கும் நன்றி நன்றி. எக்ஸலண்ட், ரொம்ப நல்லா இருந்தது. மெயினாக எனக்கு என்ன ரொம்ப பிடிச்சதுன்னா, இதில் பெக்கூலியர் கேரக்டர்ஸ் இந்த திரையுலகத்தில் இருக்கிறவங்கள வித்தியாசமான அந்த கேரக்டராக அமைக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ரகுவரன் வந்து ஃபென்டாஸ்டிக்காக பிள்ளையாருக்கு பொருந்திட்டார், ரொம்ப பொருந்திட்டார். மன்சூர் அலிகான் அவர் அந்த டென்ஷனோடையே அலைவார், தவிர ஆடிக்கிட்டே கிடப்பார். அதனால் ஒரு இடத்துல நிற்க மாட்டார், ஃபோக்கஸ் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம் அவர் வச்சு எடுக்கும்போது. அது எங்களை மாதிரி டைரக்டர்களுக்கு தான் நல்லா தெரியும். கேஆர் விஜய் அம்மா ரொம்ப அவங்க வந்து எப்படின்னா சரளா சேச்சி அவங்க வந்து கேஎஸ் கோபாலகிருஷ்ணனோட அறிமுகம் இருக்குன்னா, கேஎஸ் கோபாலகிருஷ்ணன் சார் வந்து சின்ன விஷயத்த கூட ரொம்ப பெருசாக சொல்லணும்னு நினைப்பார். என்னங்க பார்த்துக்கிட்டு நிற்கிறீங்களே, அங்கே பாருங்க போய்கிட்டு இருக்கானே உங்க தம்பி, கூப்பிடுங்க புடச்சுக்கிட்டே சொல்லி புடச்சுக்கிட்டு அரிசி புடைக்கிறோம். அதனால அது அவங்களுக்கு கடைசி வரைக்கும் இன்னி வரைக்கும் அவங்களால அதை மாற்ற முடியல. அம்மன் வேஷம் போட்டாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ருத்ர தாண்டவங்க கூட அப்படியே தான் பண்ணுவாங்க. அதனால அது கரெக்டாக பொருந்திருச்சு அந்த பார்வதி கேரக்டர். எனிவே ஆல் த பெஸ்ட். நன்றி.